தங்கமுத்து, யார் காத்துட்டு இருக்கா? எல்லாம் வரிசையில இருக்காங்க. வர சொல். ஒவ்வொருத்தரா வாங்க. வைத்தியரே, 4 நாளா பேதி நிக்கவே மாட்டேங்குது. உன் பேர் என்ன? பூபதி. காம்போதியில் ஒரு பாட்டை பாடி நான் குடுக்கிற உருண்டையை 2 சாப்பிடு, நின்னுடும். தங்கமுத்து, 2 உருண்டை எடு. என்னங்க? இந்தா. காம்போதில என்ன பாட்டுன்னு சொன்னா நல்லா இருக்கும். பூமியில் மானிட ஜென்மம் எடுத்து விலங்குகள் போல அலையாதே. ஆஹா, வைத்தியரே, இத சாப்பாட்டுக்கு முன்னால பாடிட்டு சாப்பிடணுமா பின்னால பாடிட்டு சாப்பிடணுமா? சமைக்கும் போதே உங்க அம்மாவை ஒரு தடவை பாட சொல்லு. சமைச்சு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி பாட சொல்லு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ நடுவு படுத்துக்க. உன் புள்ள குட்டி பொண்டாட்டி எல்லாம் சுத்தி உட்கார வச்சு அழகா ஒரு லைன் பாட சொல்லு, சரியா போயிடும். ஆஹா, பணத்தை பூமியில் மானிட ஜென்மம் எடுத்து அப்புறம் குரங்குகள் போல அலையாதே. ஆஹா, குரங்குகள் போல அலையாதே. ஒரு வாரமா எனக்கு வெளியே போல. ஐயோ, வியாதிய பாத்தியா? அவனுக்கு போகுதுங்கிறா, இவனுக்கு போகலேங்கிறா. அவனுக்கு வருதுங்கிறா, இவனுக்கு வரலேங்கிறா. தங்கமுத்து, அந்த போறதுக்குண்டான மருந்து எடுப்பா. இந்தாங்க. இந்தாங்கண்ணா, இத 3 வேளையும் பல்லுல படாம நல்லா கடிச்சு தின்று. இந்தாங்க. ஆமா, எனக்கு பாட்டு இருக்கு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் பேதி ஆகட்டுமே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அப்ப எல்லாம் சரியா போடுங்கிறீங்களா? தன்னாலே வெளிவரும் தயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் கலங்காதே. தன்னால வெளிவரும் தயங்காதே. உக்காந்தா இடுப்பெல்லாம் வலிக்குது. அப்ப நில்லு. நின்னா முட்டியெல்லாம் வலிக்குது. அப்ப படுத்துக்க. படுத்தா உடம்பெல்லாம் வலிக்குது. கஷ்டமான வியாதி தான். வீட்டுல மூட்டை பூச்சி மருந்து இருக்கா? வச்சிருக்கேன். அதை எடுத்துக்க. 2 பாட்டில் சாராயத்தை வாங்கிக்க. 2ஐயும் ஒரு கிளாஸ்ல ஊத்தி ஒரு கலக்கி ஏக்தம் அடிச்சிரு, சரியா போயிடும். ஐயோ, செத்துருவனே. சாவேண்டா. நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்க்காரங்களுக்கு கஷ்டம். பாட்டு எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே உனக்கோர் குழி இருக்கு, அங்கே எனக்கு ஒரு குழி இருக்கு. அதே குழியில் போய் விடு. வைத்தியரே, என்ன கால்ல ஆணி. கொஞ்சம் சாணி எடுத்து நல்ல மூஞ்சில தேயே, சரியா போயிடு. போடா. இதெல்லாம் ஒரு வியாதின்னு சொல்ல வந்துட்டானுங்க. எனக்கு ஒரு பாட்டு. அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும். ஏன டெக்னிக்கல எப்படி கத்துக்கிட்டீங்க? எனக்கும் கத்து கொடுக்கல. டேய், நேத்துக்கு வந்த பையனி எங்க தாத்தா கிட்ட 10 வருஷம், எங்க அப்பா கிட்ட 10 வருஷம் கத்துக்கிட்ட இந்த டெக்னிக்கல நீ 2 வருஷத்துல கத்துக்கலாம்னு பாக்குறியா? இன்னும் 15 வருஷத்துக்கு என்கிட்ட, அப்பதான் நீ கத்துக்க முடியும். சரி, பசிக்குது, நான் சாப்பிட்டு வர்றேன். நீ ஹாஸ்பிடல்ல பாத்துக்க. யாராவது கஸ்டமர்கள் வந்தா டமால் கூப்பிடு, நான் குப்பியில் வந்துடுறேன். இருக்கிற 4 டப்பா, 4-5 உருண்டை, 5-6 கீரை. இதுக்கு பேரு ஆஸ்பத்திரியா? இங்க பாரு, அப்பா தூங்கி 3 நாள் ஆச்சு. நான் நல்லா தூங்க போறேன். ஒரு சத்தம் வரக்கூடாது, புரியுதா? கட்டெடு சாத்துற. அப்பா தூங்குறாரு, சத்தம் போடாத. என் மூக்க சொன்னா கேட்க மாட்டேன். உங்க அப்பா தூங்குறாரு. வாயில சொன்னா கேட்க மாட்டேன். உன்னை கவனிக்கிற விட்டுட்டு நான் கவனிக்கிறேன், இரு. என்ன பண்ண? நீங்க தான் சொன்னீங்க யாரோ சத்த மாட்டான், ஒரே அடி சொன்னீங்க. மூக்கு சத்தம் வச்சு ஒரே அடி அடிச்சிட்டான். நீ பட்டு தூங்குப்பா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப புத்திசாலி புள்ள. இப்ப என்ன பண்ற? நீ படுத்துக்கிற, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, ஒண்ணு பஞ்சு தொலைஞ்சு போ, தொலைஞ்சு போ. 2 நாளா ஃபேக்டரிக்கு போல. உன்னை பார்த்து வர சொன்னா பார்த்து வந்தியா? பார்த்து சரக்குலாம் அனுப்பிச்சிட்டேங்க. எதுக்கு மேனேஜர் எனக்கு போன் பண்ண சொல்லு. அங்க என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. சரிங்க. வணக்கங்க. வணக்கம். வைதகி ஒண்ணு வரல? வரலீங்க. வைதகி, சீக்கிரம் போமா, ஸ்கூலுக்கு நேரம் ஆகல. நீ இருமா, பாத்துக்கிட்டு இருக்க. செருப்படுத்து கால்ல மாட்டான்.
போய் வண்டி எடு. காலை உள்ள வச்சுட்டியாமா? பாத்து போ. உன் பேர் என்ன? கல்யாண சுந்தரம். எல்லாரும் கல்யாணம்னு கூப்பிடுவாங்க. அன்னைக்கு என்னமோ திமிரா பாட்டெல்லாம் பாடின, இன்னைக்கு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி வர. முதலாளி பொண்ணுன்னு தெரியாதுங்க, யாரோ ஒரு பொண்ணுன்னு நினைச்சு பாடிட்டேன். அந்த பயம் மனசுல இருந்தா சரி, சீக்கிரமா போ. கரெக்டா சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் வந்துடணும் என்ன? சரிங்க. கல்யாணம் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டு சீக்கிரம் வேலைக்கு வா. இன்னைக்கு வைதேகிக்கு ஸ்கூல் லீவுப்பா. ஸ்கூல் லீவுனா உனக்குடா, பண்ணையில 1008 வேலை இருக்குல்ல, சீக்கிரம் வந்து சேரு என்ன? சரிப்பா. எங்க ஓடுற? டேய் நில்லையா? அங்கிள் பாருங்க அங்கிள் மம்மியா. டேய் அங்கிள்ட்ட சொன்னா விட்டுருவேனா? டீச்சர் அந்த எண்ணெயை கொடுங்க. டேய் இப்படி வர. ஆமா இது யார் ஸ்டைலு? சூப்பர் ஸ்டார் ரஜினி ஸ்டைல். ஓஹோ, சூப்பர் ஸ்டார் ரஜினி தினமும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனாலதான் இந்த ஸ்டைல் வருது, தெரியுமா உனக்கு? அப்படியே அங்கிள், அப்ப நானும் தேய்ச்சுக்கிறேன். உன் பேர் என்ன? பிரபு. அம்மா பேரு? வசந்தி. அப்பா பேரு? என்னடா அப்பா பேர் தெரியாதா? அப்பாவே யாருன்னு தெரியாது. வேலாயி, என்ன கல்யாணம்? பசுமாட்டுக்கு பருத்தி கொட்டையும் எருமாட்டு கழனி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், போய் எடுத்து வை. ஏன் நீ எடுத்து வைக்கிறது? நான் புதுசு இல்ல, மாடி என்ன முட்டை வரும், எடுத்து வை. அப்ப சாணி அல்றது யாரு? நான் அள்ளிக்கிறேன், நீ போ. ஏன் கல்யாணம்? பருத்தி கொட்டை எரும மாட்டுக்கும் கழனி தண்ணி பசு மாட்டுக்கும் தானே? என்ன வேலை எத்தனை தடவை சொல்றது? பருத்தி கொட்டை பசுமாட்டுக்கும் கழனி தண்ணி எரும மாட்டுக்கும். மச மசம் நிக்காத போ. காலங்கத்தால வந்து கழுத்தா இருக்கிறாள். கல்யாணம் கல்யாணம். ஐயோ ஐயோ நீங்களா? எனக்கு தெரியுமே நீ இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமே. இல்லைங்க வேலை நினைச்சு. நான் நம்ப மாட்டேன், நீ வேணும்னே பண்ணிருக்க. ஐயோ முதல்ல இதெல்லாம் கழுவி விடு. நானே சீச்சி, அது நல்லா இருக்காது, நீங்களே கழுவிடுங்க. நானா? ஐயோ நான் தொட மாட்டேன், நாத்த வேற தாங்க முடியல. முதல்ல இதெல்லாம் கழுவி விடு, இல்லன்னா அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அப்பா கழுவி விடு. அப்பாவா? ஐயோ சரி சரி வாங்க வாங்க. தேங்காய் பணம் 300 ரூபா வந்திருக்கு. 10, 20, 30. அண்ணே அங்க பாருங்க. கஞ்ச பையன் கந்தசாமி யாருக்கும் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டான், ஒரு பைசா கூட வாங்க முடியாது, பணத்தோட வரான். பைசா கூட வாங்க முடியாதா? பார்க்கலாம். டேய் நீ தான் தரணும். சும்மா இருக்க, நீ தான் கொடுக்கணும். டேய் வாங்கின கடனை இல்லன்னு சொல்லாத. விளையாடுறீங்க, நீங்க தான் டேய் நீ கொடுக்கணும். தான் தரணும். நீ தான் கொடுக்கணும். டேய் சொன்னா கேளு, நீ தான் தரணும். நீங்க தான் கொடுக்கணும். நீ தான் தரணும். நீங்க தான் கொடுக்கணும். என்ன 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 கொடுக்கணும் தகராறு? என்ன இங்க வாங்கனே, இந்த பஞ்சாயத்து நீங்களே கேளுங்க, உட்காருங்க. இந்த ஊர்ல எத்தனை பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்கு தெரியுமா? என்ன பஞ்சாயத்து சொல்லுங்க? இவர்கிட்ட நான் 300 ரூபா வாங்கினேன், சரி. மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன், சரி. அப்புறம் 200 ரூபா வாங்கினேன், சரி. மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன், சரி. அப்புறம் 75 ரூபா கொடுத்தாரு, நான் 65 ரூபா கொடுத்தேன். 25 ரூபா அவரு கொடுத்தாரு, நான் 24 நான் கொடுத்தேன். 10 அவர் கொடுத்தாரு, 5 நான் கொடுத்தேன். மீதி எவ்வளவு? ரொம்ப குழப்பிட்டீங்க தம்பி, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. குழப்பிட்டானா? அவங்கிட்ட கேட்காதீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது என்ன தெளிவா சொன்னா தானே உங்களுக்கு புரியும். நீங்க என்கிட்ட 300 ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க. நான் வாங்குறேன். ஆட ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க. பேச்சுக்கா? அது சரி. எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 300 ரூபாய் வாங்கிருக்கேன். யாரு கிட்ட இருந்து? உங்ககிட்ட இருந்து. எங்கிட்ட இருந்து 300 ரூபாய் நீங்க கடன் வாங்கிருக்கீங்க. ஒரு வாரம் கழிச்சுன்னா 50 ரூபாய் நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. கொடுங்க கொடுங்க, பணம் இருக்குல்ல. ஏன்னா இப்படி கணக்கா பாத்துட்டா தான் புரியும். 50 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சுன்னா இந்த 50 ரூபாய் நீங்க திருப்பி வாங்கிட்டீங்கன்னு. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா
ஒரு 100 ரூபா கொடுக்குறீங்கண்ணே. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சுன்னா ஒரு 30 ரூபா தரீங்கண்ணே. இப்படி இருக்கணுங்க. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா இந்த 30 ரூபாய் எனக்கு திருப்பி வாங்கிக்கிறீங்கண்ணே. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சுன்னா 50 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க. எனக்கு நல்லாவே புரியுது இப்ப. இப்ப 300 ரூபாய் நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 150 ரூபா கொடுத்துட்டேனே. 150 ரூபாய் நீங்க எனக்கு கொடுத்துட்டேனே. கொடுத்தாச்சு. இன்னும் நீங்க எனக்கு எவ்வளவு தரணும்? 150 ரூபா தரணும். என்னென்ன பேச்ச மாத்திட்டு 175 இல்ல? ஏங்க 300 150 போனா 150 தானே. அட, என்னைய தலையெல்லாம் நரைச்சு போய் இப்படி போய் பேசிட்டு என்னங்க இருக்க? இது? 175 இல்ல? 150 தாங்க. அச்சே, என்னங்க 150 தாங்க. என்னடா இது? 150 தாங்க. ஏன் ரமதானே வாயாங்க. நீ சொல்லி நியாயத்தை. என்ன சொல்லுங்க? நான் இவங்கிட்ட 300 ரூபா வாங்கியிருந்தேன். சரி 150 ரூபா கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க. மீதி எவ்வளவு கொடுக்கணும்? 150 ரூபா கொடுக்கணும். 175ங்கிறார். எப்படிங்க? 175 தாயா? 150 தாங்க. 175. அவருக்கு வேணா உங்களுக்கு வேணா ஒரு 25 ரூபா தள்ளுபடி பண்ணுங்க. ஏச்சே, போடா. பெரிய பஞ்சாயத்துக்கு வந்துட்டா. 25 ரூபாய்க்கு சாதாரண காசா உழைச்சு சம்பாதிச்சுடா. அண்ணே, அண்ணே. வீட்டுல யாரையும் பொம்பளைங்களுக்கு பதில் சொல்றது? ஒரு பேச்சுக்கு சொன்னையா. யோ, என்னைய பேச்சு? பெரிய மனுஷங்கிற, பெரிய பல்லு வச்சிருக்கிற, இந்த வாயில போய் சொல்றேன். அண்ணா பணத்துல என்ன பேச வேண்டி இருக்கு? கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருண்ணா. நான் கொடுக்க வேண்டியதே இல்லையா. காசா பெரிய காசு. 150 ரூபாய் காசு. ஒரு நாளைக்கு நான் தண்ணி அடிக்கிற காசு யாருக்கு தேவை? பிச்சை காசு, நாய் காசு, ஒரு குடும்ப காசு. இந்தா, எடுத்து வா. கோபப்படாதீங்க. காசா பெரிய காசு. டேய், இந்த இத புடிங்க. யார்கிட்ட வேணும் காசு? அண்ணே, இந்தா, யார்கிட்ட காசு. கொடுங்க. பெரிய காசு. நிறுத்துங்க. என்ன வச்சிட்டு இருக்கீங்க? 150 ரூபாய்க்கு வக்கீல் ஆகணுமா? உனக்கு எவ்வளவு தரணும்? அரைச்சா போயா. எவ்வளவு அட, தரணும்? போயா நீங்க உன் காசு நீங்க. எவ்வளவு தரணும்? 150 ரூபா. இந்த அப்படி கொண்டா. டேய் வாடா. முழுசா 1000 ரூபாய் இருக்கு. இத அவ பார்த்தா நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், புடவை வாங்கணும் உரிச்சிருவா. டேய், என்ன 2 நாள் லீவ் வேணும் போயிட்டு இங்க வந்து அப்புறமா உட்கார்ந்திருக்கீங்க? அண்ணே 500 ரூபாய் பணம் வேணும்ண்ணே. 500 ரூபாயா? என்கிட்ட கால்லாம் கிடையாதுப்பா, நானே கஷ்டப்படுறேன். அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. பையனை காது குத்தணும். என்னது பையனுக்கு காது குத்துறியா? இதெல்லாம் 500 ரூபாய் செலவு பண்ணி குத்துற காதாடா. ஒரு முள்ள எடுத்து 2 பக்கம் குத்தி விடுறா. என்னங்க ஆ? இந்த தண்ணி எடுத்து போய் தொட்டியில ஊத்திட்டு வாங்க. கொண்டா. பாத்தியாடா, நம்ம கண்ணு முன்னாடியே 1000 ரூபாய் பீரோல வச்சுட்டு வந்து கேட்டா ஒரு பைசா கூட இல்லங்கிறாரு. அந்த 1000 ரூபாய் அப்படியே அமைக்கிட்டு வந்துரு. சரிப்பா, நம்ம பரமா தொழில செஞ்சிடுறேன். சீக்கிரம் போ. எடு. சீக்கிரம்டா. வந்துட போறாரா? வாடா. அப்பா, பணத்தை எடுத்துட்டேன். என்னடாக்கு சத்தம்? ஒண்ணும் இல்லங்க. இந்த ரூபாயை வச்சுக்க. ஆ? ஏண்டா இன்னும் நீ போகல? அன்னிட்டு சொல்லிட்டு போலான்னு இருந்தேன். எங்க உன் பையன் இருந்தானே காணோம்? நீங்க பணம் இல்ல நீங்கல்ல, பையன் கோவிச்சுட்டு போயிட்டான். டேய் உடுறா, அந்த காதையெல்லாம் குத்துலனா இத்த அழுகி கீழே விழுந்துருமா? பார், அழுக்கு துணி எங்க என்னங்க? வைக்கிறேன்? அழுக்கு வைக்கிற இடமா அது? என்னங்க நீங்க உதைக்காதீங்க. ஏண்டா 4 பேர் வர இடத்துல அழுக்கு துணி வச்சிருந்தா எவனாவது மருந்து வாங்க வருவானா? என்னங்க என்னங்க சுளுக்கு பிடிக்குங்க. என்ன சொல்லுங்க? நீ சொன்ன கேளுங்க. அழுக்கு துணிலாம் உதைக்க கூடாதுங்க. வரட்டு, நான் இன்னைக்கு அவளை பேசிக்கிறேன். ஏங்க கூட உதைக்கிறீங்க? பல்லக்கெல்லாம் கழி போடுவேன். ஒரு எத்தனை நாள் சொல்றது வாசப்படிக்கு முன்னால அழுக்கு கூட வைக்காதேன்னு? ஏன் வச்ச? அழுக்கு துணி டோபிக் போடுறதுக்கு தானே வச்சிருக்கேன். இந்தாங்க, இந்த துணி சேர்த்து போட்டுட்டு அர்ஜென்ட்டா வேணும்னு சொல்லுங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும். கல்யாணத்துக்கு போகணுமா? கல்யாணத்துக்கு நாளை கல்யாணத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு துணி கொடுக்குறாயா? என்ன அண்ணா பாத்த போட? ஐயோ ஐயோ அம்மா பாருங்க. சொன்னா கேளு. அப்படியே அடி பிடிச்சிருவேன். நானே கூட பிடிக்க மாட்டேங்கிற ஒவ்வொன்றா எடுத்து திணிச்சிட்டு இருக்கேன். பேச வந்துட்டான் பேச்சாமா பேசுறான் பாரு. அடா எப்படியே தூக்கிட்டு போக முடியுமாடா? கூடையோட தூக்கிட்டு போனா அசிங்கமா நினைப்பாங்க. மொத்தமா இதுல கொட்டி தூக்கிட்டு போயிடலாம். இப்படி இப்படி பையன். ஐயோ ஐயோ அம்மா. போட வரமாட்டேங்குது. சரி நல்ல சார் கிட்ட சார் கிட்ட சார். நான் கட்டுக்கண்ணே. கட்டுறா கட்டு கட்டு. கொண்டா கொண்டா நீ கொண்டாங்க. கொண்டா கொண்டா இப்படி கொடு இப்படி கொடு. அண்ணே போய் என்ன காணம்டா சாமி. அண்ணே நான் தூக்கிட்டு வரேன். அண்ணே 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 உங்களுக்கு கை வலிக்கும். கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். ஒரு நம்ப முடியாது. நீ அழுக்கு துணி கூட வச்சுட்டு போயிருவ. போடா. ஏன்னா
நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க செய்யறீங்க. டேய் சொன்னா கேளு. அண்ணே கொடுங்கண்ணே. என்ன நீ ஐயோ! கூட கூட பேசிட்டு வர? ஆ? பிச்சு போடு பிச்சு போடா. அப்பா ஆ, என்னடா சத்தம்? கால் தடிச்சு விட்டுருச்சுண்ணே, அதனால அப்பான்னு சொன்னேன். போனா கேக்குறியா? அப்பா லோப்பான்னு பின்னாலே வந்துட்டு இருக்கிறியா? போடா. டேய் என்னடா இந்நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்க? என்னென்ன பண்றது? இப்பதான் நேரம் கிடைச்சது. சரி சரி, நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு போகணும். இப்பவே துவைச்சு இப்பவே இஸ்திரி போட்டு கொடுத்துரு. உருப்படி எத்தனை? என்னலையா அப்ப எண்ணிடுங்க. என்ன இருங்க. ஏன்டா? அவர் உள்ளூர்காரரு, அவர் மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க என்னதீங்க? சும்மாறா. எண்ணி போடுறது அவனுக்கு நல்லது, நமக்கு நல்லது. அதுல என்ன, நீங்க கிட்ட இருந்தானே வாங்கிட்டு போக போறீங்க. நீங்க அவசரப்படுறீங்க, அதனால வெள்ளாய் வேவுது, நீங்களே போட்டு போயிருங்க. அதுவும் நியாயம்தான். ஐயோ. அண்ணே இவ்வளவு தூரம் வந்துட்டு அமுக்கிற வேலையாவது எடுத்து கொடுங்க. ஏன் நாமுக்கு நான் போகாதாக்க? ஐயோ ஐயோ ஐயோ. வாடா. அப்பா பணத்தை விட்டுட்டு போறீங்களா? அட நல்ல மாதிரி பையல, அது என் வீட்டு பணமாச்சா? டேய் கொண்டாடுறீங்க. ஐயோ 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 அம்மா. டேய் சின்ன பையன்